தேவ ஜனங்களுடைய உண்மையும் உயர்வும் எது உன்னை உயர்த்தும்னு சொன்னா, நீதிமொழிகளை வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வானா, பரிபூரண ஆசீர்வாதம். உண்மை எவைகள்ல உண்மை? ஒண்ணு, உனக்கு உண்மையா இருக்கணும். உனக்கு நம்முடைய மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும். ரெண்டாவது எப்படி உண்மையா இருக்கணும் சொன்னா, ஜனங்களுக்கு முன்னால உண்மையா இருக்கணும். மூணாவது, தேவனுக்கு முன்னால உண்மையா இருக்கணும். ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை. ஏன் தெரியுமா? தானியேல் ஏன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொன்னா, இந்த 3 காரியத்துல உண்மையா இருந்தான். ஒண்ணு, தன் மனசாட்சிக்கு தனக்கு உண்மையா இருந்தான். பாருங்க, அங்க தானியேல் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. அது சொல்லுகிறான், வாசிங்கள். ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த அவன் இருதயத்துல தீர்மானம் பண்றான், நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா அவன் யாரா இருக்கிறானா, அடிமையா இருக்கிறான். அடிமைக்கு எந்த உரிமை இல்லை. போடுறத சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கணும், கொடுக்கறத உடுத்திட்டு உட்கார்ந்து இருக்கணும், செய்யற வேலையை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா எஜமான் என்ன சொல்றானோ அதை தான் செய்ய முடியும். அவன் சொல்ல முடியும், நான் அடிமைங்க, எனக்கு கொடுத்தாங்க, நான் வேற ஒன்னும் ஆனா அவன் சொல்றான், இல்ல இல்ல, நான் என் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, நான் தேவனுக்குரிய பரிசுத்தவான். யாரும் இல்லை, புறதேசத்துல இருக்கிறான். எங்க இருக்கிறான்? நம்ம ஆட்கள் நான் சில நேரங்களை பார்ப்பேன், ஃப்ளைட்ல என் கூட வர ஆட்கள் பார்த்தீங்க சொன்னா, ஏன்னா அங்கே ஓசியில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கொடுக்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். இங்கே யாரும் நமக்கு தெரியாது. இங்கே யாருக்கோ தானியேல் சொல்றான், நான் எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என் மனசாட்சி என் கூட தான் இருக்கு, என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருப்பேன். ரெண்டாவது, நீங்க தானியேல்ல வாசிங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. தானியேல் என்ன செய்தானா, அவனுடைய எல்லா வேலைகளும் கவனிங்கள், வாசிங்க பரவாயில்ல, வாசிங்க. முகாந்திரம் தேடினார்கள். பாருங்க, தானியேலுடைய அந்த வேலைகளிலே, பொறுப்புகளிலே, சமுதாயத்திலே தானியேலுக்கு இருக்கிற காரியங்கள்ல, அந்த முதல் 1-2 வசனங்கள் அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா, 120 தேசங்கள் மேலே தேசாதிபதிகள் இருந்தார்கள். அந்த ராஜாவினுடைய 120 அந்த தேசாதிபதிகளின் மேலே 3 பேர் மேன்மையாய் வைக்கப்பட்டார்கள். அந்த 3 பேரிலே தானியேல் முதலாவதாக இருக்கிறான். அவனுக்கு கீழே 120 தேசத்தினுடைய அதிபதிகள், 120 தேசத்தினுடைய காரியங்கள் நடக்குது. இது எல்லாத்துலயும் சொல்றான், அவனை எங்கேயும் என்ன செய்ய முடியலையா, குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. எங்கேயாவது காசை வாங்கிட்டான், எங்கேயாவது கஞ்சாடையா இருந்தான், எங்கேயாவது இவனுக்கு விட்டு கொடுத்துட்டான், அவனுக்கு விட்டு கொடுத்துட்டான், அதை அதிகமா வாங்கிட்டான், இதை கூட வாங்கிட்டான். தேடி தேடி பார்க்கறாங்க. ஏன்னு சொன்னா, ஜனங்களுக்கு முன்பதாய் உண்மையாய் இருந்தான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கே பல நேரங்கள உண்மையா இல்லை, நமக்கே உண்மையா இல்லை. ஜனங்களுக்கு முன்னால இன்னும் சுத்தம், சாட்சியெல்லாம் கேட்டா ஐயோ அந்த அளவு மாதிரி வராது. அப்படிதான் இன்னைக்கு பாருங்க. ஏன்னா தேவன் என்ன எதிர்ப்பார்? நம்முடைய வாழ்விலே தானியேலை தேடி பார்க்கிறார்கள், எங்கும் அவனாலே குற்றம் சுமத்த முடியல. அடுத்து நீங்க அதே அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக, பாருங்க சொல்றான், அவனுக்கு உண்மையா இருக்கிறான், ஜனங்களுக்கு உண்மையா இருக்கிறான். சொல்றான், ராஜாவுக்கு முன்னாலேயும் தேவனுக்கு முன்னாலேயும் உண்மையா இருந்தேன்னு சொல்றான். ஒரு குற்றமும் செய்யலை, நான் ஒரு தப்பும் செய்யல. சிங்கம் என்னை ஏன் கடிக்கலன்னு சொன்னா, தேவன் என்ன செய்தாரா, என் பிள்ளை உண்மையா இருந்தது, என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யட்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம், படைவுகள் எல்லாம் ஒழிந்து போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போகிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி வைப்பாரா, நல்ல வளமா வைப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார்.
நன்மையினால் நிரப்புவார். ஒன்றும் ஒரு நாள் என்ன செய்யாது, குறைவுபடாது.